ஹாய் ப்ரோ, விசிபிளாக இருக்கா? வாய்ஸ் ஆடியோலாம் கிளியரா? ஹலோ ப்ரோ. கேட்குதுங்களா ப்ரோ? கிளியராக இருக்குது வாய்ஸ் உங்களுக்கு? நான் ஃபேஸ் ஆடியோலாம் கிளியராக இருக்கா? கிளியராக இருக்கு ப்ரோ, எல்லாமே கிளியராக இருக்கு ப்ரோ. ஓகே 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 சரி ப்ரோ, நீங்கள் ஆக்சுவலாக அந்த ஆர்கானிக் ஸ்டோரை பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம், கரெக்டுங்களா? ஆமாம் சார். எவ்வளோ ப்ராடக்ட் சொல்லியிருந்தீங்க ஆர்கானிக் ஸ்டோர்ஸில்? 15 ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன் சார். சரி சரி ஓகே ஓகே சரி. இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு லைவாக வச்சுருக்க நான் இப்போ இ-காமர்ஸ் ஸ்டோரை காமிக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கப்புறம் நான் ஒரு சில டிசைன்ஸ்லாம் காமிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஃபோட்டோ இஷ்யூஸ் இல்லை, நீங்கள் பிளராக இருப்பீங்க, பிளர் ஆகிடுங்க, வரி பண்ணிக்கலாம். ஓகே 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 ப்ரோ. ஆல்ரெடி உங்கள் கேமரா ரொம்ப பிளராக தான் இருக்குது, பட் ஆனால் ஓகே. எந்த ஊர் ப்ரோ நீங்கள் ஆக்சுவலாக சொன்னீங்க? பெரம்பலூர். பெரம்பலூர். நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணிக்கோங்க, ரொம்ப நெட்டு கம்மியாக இருக்குது உங்கள் சைடில், நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ இப்போ கிளியராக இருக்குது, இப்போ வாய்ஸ் ஓகே. சரி ஓகே, பெரம்பலூர் சொன்னீங்களா? சரி ஓகே. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் உங்களுக்கு இ-காமர்ஸ் ஸ்டோர் எப்படி இருக்குங்க. இப்போ ஆல்ரெடி நீங்கள் இதை பண்ணிட்டு தானே இருக்கீங்க, இல்லை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஆஃப்லைனில் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரோ. ஓகே 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 ஜஸ்ட் ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க. productzonestore.com. ஓகேவா? இது வந்து லைவாக இருக்குது இந்த ஸ்டோர், ஓகேங்களா? இப்போ தெரியுதுங்களா இந்த ஸ்டோர்? இது வந்து நான் கிரியேட் பண்ண ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கிட்ட ஒரு காமிக்கிறேன், இந்த லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ண நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ எப்படி இருக்கும் பேட்டர்ன் வைஸ், அந்த டிசைன் வைஸ் எப்படி இருக்கும்? இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, பட் ஓவராலாக இப்படி தான் இருக்கும். ப்ராடக்ட்ஸ் எப்படி விசிட் பண்ணுறது, எப்படி பேமெண்ட் இன்டெகிரேஷன்லாம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக, கிளைண்ட்ஸ் கிட்ட காமிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். இது என்னோட பர்சனலான ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் இது, ஓகேங்களா? ஓகே ஓகே ப்ரோ. தெரியுதுங்களா? ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இ-காமர்ஸ் ஸ்டோர் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுல இதே மாதிரி உங்களுக்கு லோகோ வந்துடும். உங்கள் நேம் நீங்கள் ஆட் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்டோர் நேம் என்ன சொன்னீங்க? ஓகே, அதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கார்ட்டு, மை அக்கௌண்ட்டு, ஹோம் பேஜ் எல்லாமே வந்துடும், நார்மல் இ-காமர்ஸ் ஸ்டோர் மாதிரி, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் வந்து சும்மா வேறு ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன், அதனால் நீங்கள் இப்போ உங்கள் ப்ராடக்ட்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஹோம் பேஜ் சிம்பிளாக செட் பண்ணியிருக்கோமா? இப்போ ஷாப் நவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணால் ப்ராடக்ட்ஸ் பேஜ்குள்ளே போகும். நீங்கள் சொன்னீங்களே இப்போ ஒரு 15 ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே ஷோகேஸ் ஆகும். ஸோ இங்கே ப்ராடக்ட்ஸ் அவங்க சர்ச் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ப்ரைஸ் வைஸ் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சைடில் நீங்கள் கேட்டகரி வைஸ் காமிச்சிக்கலாம். இங்கே சார்ட்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? சார்ட் பை பாப்புலாரிட்டி, லோவஸ்ட் ரேட்டிங், ஹையஸ்ட் ரேட்டிங், இதுமாதிரி சார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சும்மா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து மல்டிபிள் பேஜஸ் ஆட் பண்ணலாம். ஓகே, நான் இப்போதைக்கு ஒரு பேஜில் வந்து 9 ப்ராடக்ட்ஸ் இருக்க மாதிரி காமிச்சிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட ஒரு கிளிக் பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு காமிங்க ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு டிசைன் புரியுதுங்களா? ஸோ க்ரீன் நான் வந்து இந்த கலர்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு விஷயம் இல்லை. ஸோ இந்த எத்தனை பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வீடியோ கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகே, ரிவ்யூஸ் ஒரு 3 ரிவ்யூ இருக்குது ஆல்ரெடி. ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து ஆட் டு கார்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்கணும். வாங்கணும்னு நினச்சாங்கன்னா ஆட் டு கார்ட் கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கும், இங்கே ப்ராடக்ட்ஸ் கேட்டகரின்னு இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் கொடுப்பீங்களா எனக்கு லிஸ்ட்டு, அதை நான் வந்து கேட்டகரி வைஸ் கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன கேட்டகரிஸ் கீழே வேணும்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஆட் டு கார்ட் கொடுத்த உடனே இந்த இடத்துல வியூ கார்ட்னு ஒரு ஆப்ஷன் வருதுங்களா? இது மொபைல் ஃப்ரெண்ட்லி வெப்சைட் தான். ஸோ நான் நீங்கள் வரி பண்ணிக்கிட்டாங்க, நான் லேப்டாப் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. இப்போ நான் அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் தான் ஆட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்துருச்சு. இந்த குவான்டிட்டி வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு செக் அவுட் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்னோட கூகுள் பே காமிக்கும். ஸோ இப்போ ஒரு ஜென்ரலைஸ்டாக நான் வந்து தெரியுதுங்களா, இங்கே வந்து கியூஆர் கோட் கூகுள் பே என்டர் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஜிஎஸ்டி இல்லைன்னு தானே சொன்னீங்க? ஸோ அப்போ இதே மாதிரி கியூஆர் கோடை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். நான் அப்படி இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துட்றேன் உங்ககிட்ட. ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபில்அப் ஒரு ஃபார்முக்காக நான் அப்படி காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இமெயில் அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு ஒன்று காமிக்குதுங்களா? இது எதுக்குன்னா, இப்போ நான் உங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் உங்கள் கடைக்குள்ளே நான் வந்து ப்ராடக்ட் வாங்குறேன்னா எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வாட்டி நான் போய் லாகின் பண்ணி பார்க்கும்போது, லைக் அமேசான் மாதிரி லாகின் பண்ணி பார்க்கும்போது நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், அது டெலிவரி ஆகிடுச்சா இல்லையான்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வெப்சைட்குள்ளேயே நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நான் இப்போ சும்மா பேச ஒரு பாஸ்வேர்டு வைக்கிறேன். ஓகே, சும்மா அதான் நோட்ஸ் அது தேவையில்லை, சரிங்களா? இப்போ வந்து நான் ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து யூபிஐடி, இங்கே வந்து டேட்டா என்னோட யூபிஐடி, ஒரு நார்மலாக ஒரு யூபிஐடி போட்டுக்கலாம். நான் வந்து என்னோட யூபிஐடி நான் உங்களுக்கு ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ தெரியல, இப்போ வந்து கியூஆர் கார்டு காமிங்களா, ஆர்டர் நம்பரோட காமிக்குது, தெரியுதுங்களா? ஆர்டர் ஐடியோட. ஸோ இப்போ இந்த ஆர்டர் ஐடியோட உங்களுக்கு காமிச்சிருக்கு. இப்போ கியூஆர் கோட் இந்த இடத்துல கொடுத்து ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும். இப்போ ப்ராடக்ட் வந்து டீட்டெயில்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா?
கிளீனர் 513 மல்டி ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன், என்னோட அட்ரஸ், பில்லிங் அட்ரஸ், என்ன ஆர்டர் போட்டிருக்கேன், எதனால போட்டிருக்கேன் அப்படின்ற டீடைல்ஸ் வந்துருச்சு. ஸோ எனக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. மை அக்கௌண்ட்ல கிளிக் பண்ணி பார்த்தா என் டேஷ்போர்ட்ல ஆர்டர்ஸ்ல போய் பார்த்தா நான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஆன் ஹோல்ட்ல இருக்கு. இது உங்க சைட்ல பேக் எண்ட்ல இருந்து நீங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இதை நீங்க சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இதான் என்டையர் ப்ராசஸ். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் ஒரு ஃபுல் கம்ப்ளீட் இ-காமர்ஸ் ஸ்டோர். இதில் நீங்கள் எத்தனை ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பேசிக்ஸாக நீங்கள் 12 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் ஸ்டாப் பண்ணிடலாம். நான் இப்போ இந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்டோர் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோரை நீங்கள் பாருங்கள், ஒரு வாட்டி ஃபோன்லேயே பாருங்கள், உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம என்டையர் ஸ்டோர். சிம்பிளாக ஈஸியாக வேற எதுவும் டிஃபரன்ஸ் இருக்குதா? இருக்கு. நான் ஒரு சில காமிக்கிறேன். இப்போ இதான் ஜென்ரலைஸ்டாக இருக்க போகிற ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு சில டிசைன்ஸ் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணி ஒரு 2-3 டிசைன் வச்சிருக்கேன். ஓகே, அந்த 3 டிசைனை ஷோகேஸ் பண்ணுறது அது ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஸோ இது ஒன் ஆஃப் தி டிசைன். ஓகே, இது ஒயிட் தீம்ஸ் தான், மோஸ்ட்டாக எல்லாமே ஒயிட் தீம்ஸாக எடுத்துருக்கேன். ஏன்னா இ-காமர்ஸ் ஸ்டோர் போது அப்படி தான் எடுக்கணும். இது வந்து சிம்பிளாக கொஞ்சம் கிரியேட் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பாருங்கள் இந்த டிசைன். ஓகே ப்ரோ. ஸோ இதே ப்ராடக்ட்ஸ் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். இது ஆக்சுவலாக நான் லோக்கல் ஸ்டோரில் கிரியேட் பண்ணேன். ஸோ அதனால் இதை வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷோகேஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த டிசைன் ஷோகேஸ் பண்ணால் நம்ம அப்படியே உங்கள் வெப்சைட்டில் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும். இது அடுத்த வெப்சைட், இது அடுத்த டிசைன். ஓகே, அதில் ரொம்ப சின்ன கம்மியான ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த வெப்சைட் வந்து அப்படி தெரியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி நிறைய விஜெட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பிக்சர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணால் இந்த மாதிரி தான் ஸ்டன்னிங்காக இருக்கும் நம்ம பார்க்கும்போது. ஓகே ப்ரோ, நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்களா எனக்கு டெமோ வெப்சைட் பண்ணிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் கிரியேட் பண்ணி ரெடியாக வச்சிருந்தேன் உங்களுக்கு. இது அந்த ப்ராடக்ட் ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட்ல செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. இப்போ இந்த ரெண்டாவது வெப்சைட் முடிச்சு, இது தேர்ட் வெப்சைட்டோட டிசைன் இது. ஓகே, முக்கால்வாசி ஆர்கானிக் ஸ்டோர் மாதிரி தான் எடுத்துருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் இந்த 3 டிசைனுமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் வாட்ஸ்அப்பில். ஸோ அதனால் வரி பண்ணிக்கிட்டாங்க இப்போ காமிச்சு விட்டுருணும்னு சொல்லிட்டு இதை நான் எப்படி வச்சுக்கணும் அப்படியே உங்களுக்கு கிளிப்பாக சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அப்புறம் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. இதில் கொஞ்சம் அனிமேஷன்ஸ் நிறையா இருக்கும் இந்த வெப்சைட்டில். ஜூம் இன், ஜூம் அவுட் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி காட்டுறேன். திங்ஸ் நீங்கள் வந்து லேட்டாக டிசைட் பண்ணிக்க வந்து உங்களுக்கு ஆக்சுவல் வெப்சைட் எப்படி இருக்கும், ஃபங்க்ஷன் ஆகிற வெப்சைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் காமிச்சிருக்கேன். ப்ராடக்ட் ஒன்ஸ் அக்கௌண்ட் இப்படி தான் வெப்சைட் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, அடுத்தது உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, இதில் வந்து இதாக உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கா, நீங்கள் எந்த டிசைன் செலக்ட் பண்ணிட்டு லேட்டர் சொல்லுங்கள், நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு கொட்டேஷன் சென்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன், ஃபோல்டர் வந்து போய் சென்ட் பண்ணிட்டு கரெக்டுங்களா? எஸ்டிமேட் கரெக்டாக சென்ட் பண்ணிடலாம். ஆமாம். ஓகே ஓகே. ஸோ இது மூணுத்தில் உங்களுக்கு ஏதாவது ஐடியா கைது பிடிச்சிருக்கு, இந்த டிசைன் உங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டாக இருந்துச்சு? தேர்ட் சைட்டும் செகண்ட் சைட்டும் கொஞ்சம் வாய்ஸ் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் மைக் கிட்ட வச்சு பேசுறீங்களா? கேக்குதா சார்? கேக்குது. தேர்ட் சைட்டும் செகண்ட் சைட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, தேர்ட் அண்ட் செகண்ட் ஓகே சரி. ஓகே, அதில் நீங்கள் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குன்னு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, சொல்லிட்டு எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியா உங்களுக்கு? ஒரு 10 டேஸ்க்குள்ள சார். சரி ஓகே, 5 to 10 days. 5 to 10 days ஃபுல்லாக மேக்ஸிமம். ஓகே சரி, நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி உங்களுக்கு லாபம் இருக்குன்னு நினைக்கிறேன். 70% ஆஃப் தி பேமெண்ட்டை நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒர்க்ஸை முடிச்சுட்டு மீதி ரிமைனிங் பேமெண்ட் கொடுக்கலாம். விச் மீன்ஸ் 12,000ல 70% ஆஃப் தி பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ ஒரு 8,000 9,000 வரும், 8,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து இனிஷியலாக பே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டொமைன் ஹோஸ்டிங்லாம் வாங்கி நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்ஸை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா உங்கள்கிட்ட ரிமைனிங் பேமெண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அந்த இனிஷியல் பேமெண்ட் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் சென்ட் பண்ணிட்டு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க என்னோட புக்கிங்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கனால நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சென்ட் பண்ணி அந்த இனிஷியல் பேமெண்ட் சென்ட் பண்ணி உங்களுக்கு இன்வாய்ஸ் சென்ட் பண்ணிடலாம். ஒரு ப்ராப்பரான ஒரு இன்வாய்ஸ் சென்ட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி பே பண்ணிட்டீங்க 70% ஆஃப் பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இன்வாய்ஸ் அனுப்பிச்சுவேன் உங்களோட ட்ரஸ்ட்டுக்காக. நீங்கள் வந்து பே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ரிசிப்ட் மாதிரி வச்சுக்கலாம் அந்த இன்வாய்ஸை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் ஒர்க்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் பேமெண்ட் சென்ட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த இனிஷியல் அமௌண்ட் வெயிட் பண்ணுங்கள். 8,400 rupees தான் அந்த இனிஷியல் பேமெண்ட்டோட அமௌண்ட். ஓகே, 8,400 ரூபாய் தான் அந்த 70% ஆஃப் தி பேமெண்ட். ஓகே ப்ரோ.
இதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சென்ட் பண்ணிட்டீங்களோ எனக்கு கூகுள் பே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். கூகுள் பே டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் அனுப்பிச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் பேசிக்ஸான இன்ஃபர்மேஷன்லாம் வேணுன்றதை உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நீங்கள் இன்னும் 10 days டைம் கேட்டிருக்கீங்க. அதுக்குள்ளே நடுவில் எனக்கு ஒர்க் நடுவில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இதை நான் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஒர்க்ஸ் இருக்குது போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் டைம் எடுத்து டிசிஷன் மேக் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 daysக்குள்ளே சொல்லிவிடுங்க. ரொம்ப லாங் பண்ணாதீங்க. ஏன்னா அப்புறம் எனக்கு ஒர்க் பில்ட் ஆகிக்குள்ளே வர முடியாது. என்னோட ஒர்க்ஸ்க்குள்ளே ஒரு 5 daysக்குள்ளே நீங்கள் வந்து இனிஷியல் பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்ம லேட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் எனக்கு ஓப்பனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதனால் எனக்கு வந்து அதுக்கு மாதிரி ஷெடியூல் பண்ணிக்கலாம் ஒர்க்ஸ். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ இப்போ என் மைண்ட்ல ஒரு 2 வெப்சைட் இருக்குது, மாடல் வெப்சைட். கொஞ்சம் பாக்குறீங்களா? சென்ட் பண்றீங்களா வாட்ஸ்அப்ல எனக்கு? இல்ல நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? நான் பார்க்கறேன். ஓ இந்த வெப்சைட் தான் ப்ரோ, reenactors.com. ஓகே. ஆக்சுவலா நான் உங்ககிட்ட வந்து சொல்லிருந்தேன். புரியல மாதிரி கேக்கல. கூப்பன் கோட் எப்படி ஆட் பண்றது அந்த மாதிரி ப்ரோ. கூப்பன் கோட் ஆட் பண்ணிக்கலாம். கூப்பன் கோட் பத்தி ஆட் பண்ணிக்கலாம். அது எந்த டவுட் சொல்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தெரியுது. வாய்ஸ் டோட்டலா பிரேக் ஆகுது ப்ரோ. சுத்தமா ஆடிபிளே இல்ல. ஒரு நல்ல டவர் கிடைக்கிற இடமா வந்து உட்காருங்க. இருக்கணும் ப்ரோ. கேட்டகரிஸ் வைஸ் செக்ரிகேட் பண்ணி அதுக்குள்ள போய் ஆர்டர் பண்ற மாதிரி ப்ரோ. ஆப்வியஸ்லி நான் சொன்னேன் கேட்டகரிஸ் நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க. கேட்டகரி செட் பண்ணலாம், கூப்பன் கோட் செட் பண்ணலாம், நிறைய பிக்சர்ஸ் ஆட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பெஸ்ட் செல்லர் இந்த மாதிரி கொண்டு வரலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஆக்சுவலா எனக்கு ஹோம் பேஜ்ல வந்து கேட்டகரிஸ் இருக்கணும். அதுல இருந்து செலக்ட் பண்ணி அவங்க செகண்ட் பேஜ்க்கு போற மாதிரி இருக்கணும். கொண்டு வந்துக்கலாம். ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்வே வந்து வேற எதுவும் பண்ண முடியுமா ப்ரோ? ஜிஎஸ்டி இல்லனா ரேசர் பே அந்த மாதிரி இருந்தா தான் உங்ககிட்ட வந்து வேற ஏதாவது ரேசர் பேவோ இருந்தாலும் வேற ஏதாவது இருந்தா கூட நம்ம கொண்டு போக முடியும். ஓகே, ஜிஎஸ்டி இருந்தா தான். ஜிஎஸ்டி இல்லாம ரேசர் பே பண்ணலாமேன்னு சொல்றாங்க. பண்ணலாம். ஆனா நடுவுல வந்து உங்க அமௌண்ட்டை ஹோல்ட் பண்றாங்க. பரவாயில்லைங்களா? நல்லா சேல்ஸ் போயிட்டே இருக்கும், டக்குன்னு ஹோல்ட் பண்றாங்க. அப்படி ப்ரோ. எனக்கு என்ன பிரச்சனை ப்ரோ, இந்த ஆர்டர் வாங்கினா அவங்களுக்கு கன்ஃபர்மேஷனே இல்லாம அவங்களா கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்குல்ல கஸ்டமர்ஸா? புரியல. இப்போ 200 பே பண்ணா நம்ம வெப்சைட் வந்து அவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணாம அவங்களே கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்குல்ல, சென்ட் ஆனது வராத மாதிரியே. நீங்க வந்து கிராஸ் செக் உங்க வெப்சைட் குள்ள என்டர் ஆயிட்டு நீங்க ஆர்டர்ஸ் லிஸ்ட் பாப்பீங்களா, அதுல உங்களோட அவங்க யூபிஐடி போட்டுருப்பாங்கல, அதுல நீங்க வந்து பார்த்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கிறது பிளஸ் அந்த யூபிஐடியோட வந்துரும். அந்த ப்ராசஸை நீங்க வந்து ஓவர்டேக் பண்ணணும். தெரிஞ்சா நல்லா இருக்கும். அதுக்கு வந்து நீங்க வந்து ரேசர் பே இல்லாட்டி இன்ஸ்டாமோஜோ இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம் நம்ம வெப்சைட் குள்ள. ஆனா அது எல்லாத்துக்குமே உங்ககிட்ட ஜிஎஸ்டி இருந்தா தான் உங்களால ரெஜிஸ்டரே பண்ண முடியும் அந்த வெப்சைட் குள்ள. இல்லாட்டி ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன்னா நான் நிறைய வெப்சைட் ட்ரை பண்ணிருக்கேன், ரன் பண்ணிருக்கேன், டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஜிஎஸ்டி ஒன்று இருந்ததுன்னா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ரேசர் பேயோ இன்ஸ்டாமோஜோ. டிராப் ஷிப்பிங் பத்தி அந்த வீடியோஸ் பார்த்திருந்தேன், அது சொல்லிருந்தீங்க. ஆப்வியஸ்லி கண்டிப்பா உங்களுக்கு அப்பயே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். கண்டிப்பா ஜிஎஸ்டி இருந்தா பண்ணலாம். இல்லாட்டி வந்து கூகுள் பே, ஃபோன் பே தான் பண்ண முடியும் அவங்களால. ஓகே ப்ரோ. ஓகே சரி. ஓகே ப்ரோ. நீங்க வேற என்ன டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு? வேற எந்த டவுட் இல்ல ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. நீங்க வந்து அப்போ வந்து நான் உங்களுக்கு டெமோ வெப்சைட் செட் பண்ணிட்டேன், ஃபங்க்ஷன் ஆஃப் த வெப்சைட் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க பார்த்துட்டு டிசைட் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு பேமெண்ட் டீடைல்ஸ் சென்ட் பண்ணுங்க, நீங்க மெசேஜ் பண்ணுங்க, அப்புறமா சென்ட் பண்றேன். நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன், நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி வெப்சைட் டெவலப்பர்ஸை கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கிளைண்ட்ஸ் கிடைக்க மாறுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக ஃப்ரீலான்சிங்கில் கிளைண்ட்ஸ் கிடைக்க மாறுதுன்னு சொன்னாங்க. ஸோ ஃப்ரீலான்சிங்கில் கிளைண்ட்ஸ் கிடைக்குதா கிடைக்கலான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஃப்ரீலான்சிங்குள்ளே இருக்க நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட்டுக்கு வெப்சைட்ஸுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோரோ இல்லாட்டி ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டோ அவங்க கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ தேவைப்படுறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம், அவங்க உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இது நம்மளுக்கு முடியும், கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண முடியுன்றது ஒரு சாதாரண எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த கால் ரெக்கார்டிங்ஸ்லாம். இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்னமும் வரும் நிறைய. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ்
உங்களுக்கு இந்த மாதிரி நோ கோட் ஸ்கில் செட் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக பண்ண முடியும். ஸோ அதுக்கான பேச்சஸ் நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். 31st பேட்ச் வரைக்கும், ஃபஸ்ட் பேட்ச்லேருந்து 36 பேட்ச் வரைக்கும் பேட்சாக எடுத்து ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்கமிங் பேட்ச் ஓப்பனில் இருக்குது, அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சா ஆப்வியஸ்லி முடியும். இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஒரு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் வரும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்க எல்லாருக்குமே யாரெல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த வெபினாரில் இந்த கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய சூப்பரான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ்